விசில் எத்துன்னு போனாலும் உள்ள விட மாட்டாங்க. நாங்க என்ன ப்ரோ பண்ணாங்க? விசில் வச்சு அதுதான் ஜோக் பண்ணி தான் எடுத்துன்னு போறாங்க. சூள் வச்சு எடுத்துன்னு போறாங்க, சட்டில வச்சு எடுத்துன்னு போறாங்க. அப்ப கூட புச்சின்னு போயிடுறாங்களே. நாங்க என்ன பண்ணோம்? அதுதான் ப்ரோ நார்மலா. அது ஏன் பேன் பண்றீங்க? அதான் நாங்க கேக்குறோம். ஆமா ப்ரோ. அவரே இப்படி பண்ண அங்கிள் அதான் ஸ்டாலின் அங்கிள் பயம் வந்துச்சு. இந்த தியேட்டர்காரருக்கு என்னப்பா சம்பளம்? அதுதான் நம்மளால எடுத்து போறாங்க. ஃபுல்லா பேட்ரோல் போட்டாங்க ப்ரோ. அவங்க வந்து இவங்கள டைட் பண்றாங்க. இவரு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? யாருமே ரேவந்த் யாருக்கு சப்போர்ட் பண்ண? உங்களுக்கு தான் சப்போர்ட். ஆமா எங்களுக்கு தான். கட்சிக்காரரு அவரே காசு கொடுப்பாங்க. ஆமா ப்ரோ. நாங்க மாற மாட்டோம். எப்பயுமே எங்க தளபதி தான் ப்ரோ. கமலா எல்லாம் மேஷ் அப் எல்லாமே போட்டு என்ஜாய் பண்றாங்க. ஆமா ப்ரோ. எல்லாமே அங்கேயே விசில் எடுத்துன்னு போறாங்க, இது பண்றாங்க. அவ்வளவுதான் ப்ரோ. அலோ பண்றாங்க. இப்ப எத்தனை போயிடுவோம். இப்ப எப்படியே இது ஜோக் பண்ணி தான் எடுத்துன்னு போவோம் நாங்க. அவ்வளவுதான். நாங்க இப்படி கட்டுன்னு போயிடுவோம். எங்களை யாரும் பிடிக்க முடியாது. தளபதிக்காக இறங்கி செய்யணும். ஆமா ப்ரோ. நாங்க இறங்கி செய்வோம் ப்ரோ. எங்க தளபதி ப்ரோ எங்களுக்கோசம் வராரு. 2026 அதுதான் ப்ரோ. எங்க தளபதி தான். 2026 எங்க தளபதி தான். தளபதி 18 ஓட்டர் ஐடி எடுத்துட்டேன். தளபதிக்காக ஓட்டர் ஐடி எடுத்திருக்கேன். எடுத்திருக்கேன். அவருக்கோசம் தான் எடுத்திருக்கேன். எல்லாம் எடுத்திருக்க மாட்டேன். தளபதி தான். சரி, இப்ப வந்து ஜனநாயகம் ஏன் ரிலீஸ் ஆகுது? அது ஏன் ரிலீஸ் ஆகலாம்? அவரு தான் பண்ணாரு. அங்கிள் தான் பண்ணா போல ப்ரோ. அதுதான் ப்ரோ. சரி, ஏதோ படம் 18+ எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் இந்த படத்துக்கு கொடுக்கலாம்ல? அதுதான் ப்ரோ. சென்ட்ரல் நீங்க அப்படியே வச்சீங்க ப்ரோ. அவரை தட்டி விடுங்க ப்ரோ. அவரு டெல்லியில இருக்கிறா போல. நம்ம ஆளு இங்க சிஎம்ல இருக்கிறா. அவரு தான் வர வச்சாரு. அவரு வரக்கூடாது. இங்க தட்டுக்கிறாங்கல்ல. அதுதான் ப்ரோ. அவர் அப்புறம் எப்படி மறுபடியும் நீங்க எல்லாருமே அவரே, அதாவது தமிழ்நாட்டு சிஎம்ஏ ப்ளேம் பண்றீங்க? அதுக்கு என்ன? அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட். நான் உங்க இதுக்கே வரேன். கட்சி சரியில்லை ப்ரோ. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர் இருக்கிறதுனால. அப்படின்னா நீங்க அதை சொல்லணும். அந்த அவங்க கட்சியிலேயே பெண்களை பத்தி தப்பா சொல்றாங்க. ப்ரோ, நான் கேட்ட கொஸ்டின் அது கிடையாது. ஜனநாயகம் ரிலீஸுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் ப்ரோ. நீங்க கேக்குறது கரெக்ட். யோ நான் பேச விடியா? என்ன பேச விடு. ஸ்டாப் பண்ணாரு. நீங்க கேக்குறது கரெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ சொல்றீங்க. ஆனா என்ன ஒண்ணு, எங்க படம் வரல. அதுதான் ஒண்ணு. பராசக்தி கிடைச்சு. சரி, 18+ ஏதோ மேட்ரு படம் அது கொடுக்குறீங்க. ஏன் எங்க படத்துக்கு கொடுக்க மாட்டீங்க? அதுல எதுலயும் அந்த காட்சி இல்ல, இந்த மாதிரி காட்சி இல்ல. ஆனா 18+ காட்சி இல்ல. யூஏ தான் கொடுக்க வேண்டியது. ஏற்கனவே குத்திட்டீங்க. அதுக்கப்புறம் 4 பேர் ஒருத்தருக்கு பிடிக்கலாம் எப்படி ப்ரோ? அது ஒருத்தருக்கு பிடிக்கலாம் எப்படி? ஒருத்தர் குடிக்கலாம்னு சொன்னாங்க. அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் வந்து இது இருக்கு. மோடி கவர்மெண்ட் கையில சிஎம் வந்து மோடி கிட்ட பேச்சு போட்டு எப்படியோ பேச்சு போட்டு வாங்கிட்டாரு ப்ரோ. நீங்க எப்படி அவங்க வந்து அப்படி பேசலாம், நம்ம வந்து இப்படி பேசலாம், எப்படி வேணா பேசலாம். ஆனா ஜனநாயகன் வரல. அதான் ப்ரோ. ஸ்டேட் கவர்மெண்டோ சென்ட்ரல் கவர்மெண்டோ ஒருத்தரை பார்த்து நடக்குதுன்னா எங்க தளபதி பார்த்து மாட்டா இதுவும் ஆகுது. சரி ப்ரோ, நீங்க கேக்குறீங்க எவ்வளவு கொஸ்டின், நான் பதில் சொல்றேன். ஆனா ஒரே ஒரு வாட்டி எங்க ஜனநாயகம் ரிலீஸ் மட்டும் பண்ண சொல்லுங்க. அது மட்டும் ஏன் பண்ண மாட்டீங்க? லாஸ்ட் படமாச்சே. இவ்வளவு கேக்குறீங்களா? தளபதி என்ன கேட்டாரு? தளபதி என்ன கேக்குறாருன்னா அதுதான் விட மாட்டாங்களே. ஆனா அவரு கேட்கணும். ஏன் விட மாட்டேங்கிறீங்க? தீயா பேசுற தளபதி பேசணும்ல. என் படத்தை எப்படியா நீங்க வந்து லாஸ்ட் படம் நிப்பாட்டல? என் ஃபேன்ஸ் இப்போ கூட வேலூர் வந்தாரு ப்ரோ. தளபதி 5000 பேர் தான் பர்மிஷன் கொடுத்தாரு. ஆனா வந்து 2 லட்சம் பேரு பாத்துக்கோ ப்ரோ. 2 லட்சம் பேர் வராங்க ப்ரோ. அவரு ஸ்டாலின் 5 கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க தெரியுமா ப்ரோ? நீ எத்தனை கேஸ் வேணா போடு ப்ரோ. எங்க மக்கள் எங்க தளபதி தான் ப்ரோ போவாங்க. டிஎம்கே தான் ப்ரோ. என்ன ப்ரோ கரூர்ல நடந்தது யாரு? அதுதான் ப்ரோ. அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கலாமே. நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஒருத்தரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க ப்ரோ? கன்ஃபார்மா அவங்க தான் ப்ரோ. அவரு நின்னு பேசினாரு ப்ரோ. அதான் நீங்க இடம் குத்துருக்கலாமே. இடம் கொடுக்கல. ஒரு வீட்டுக்கு 41 பேர் இறந்துருக்காங்க. அவரு ஆக்டிங் போடுறாரு. உங்களை எங்க மிஸ்டேக் ப்ரோ அப்படின்னு ஆக்டிங் போடுறாப்புல இருந்தா இல்ல நாங்க என்ன பண்ண முடியும்?
அதான் ப்ரோ நின்னாரு எங்க அண்ணன் ஒரு வீட்டுக்கு போய் காலில் ஊந்தாரு. 40 நாளைக்கு அப்புறம் அதுதான் ப்ரோ 40 நாள் அப்புறம் தான் போனாரு. இப்ப யாருன்னா இப்ப விஜய் இங்க வந்தாருன்னா எவ்வளவு மக்கள் கூடுவாங்க சொல்லுங்க. போலீஸ் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது, இதோ பண்ணாலும் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. ஆமா ப்ரோ திமுக. சரி ப்ரோ ஒரே ஒரு நான் சொல்லிடுறேன். இப்ப விஜய் வந்து இப்ப டிஎம்கே வந்து விஜய்க்கு மீட்டிங் இவ்வளவு பேரு இவ்வளவு இடத்துல குத்தி இது பண்றாங்க. இப்ப அதுல யாருமே ஒண்ணுமே சாக மாட்டாங்க. இப்ப சின்ன இடத்துல இவ்வளவு பேர் தான் வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு 2 பேர் வந்து உக்காடுறாங்க. அப்ப அதுல செத்துறாங்க. அப்ப யாரு காரணம்? ஃப்ரீயா நீங்க இடம் கொடுக்கலாமே. இடம் கொடு. நான் கேக்குற கேள்வி அதுதான் ப்ரோ. நான் கேக்குற கேள்வி உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் 10,000 பேர் வந்துட்டாங்க. அதுல யாருக்காவது அசம்பாவிதமான பெர்மிஷன் கொடுத்தவங்க மேல தப்பா இல்ல அதிகமா ஆள் வந்தவங்க எங்க மேலதான் ப்ரோ தப்பு. அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கலாமே. நீங்க எல்லா கட்சிக்கும் குடிக்கிறீங்க. இப்ப இது அவரு பேர் நடி சிஎம் ஐயா அவரு மேல குடிக்கிறீங்க. அவருக்கு எக்ஸ்ட்ரா குடிக்கிறீங்க. அவருக்கு ஓட்டே போட மாட்டாங்க. அவருக்கு எக்ஸ்ட்ரா குடிக்கிறீங்க. எங்க அண்ணனுக்கு கொடுக்க மாட்டீங்க. அதான் ப்ரோ எங்க ஆளுக்கு கொடுக்க மாட்டீங்க. அதுதான் நான் கேக்குறேன். கேட்டது 5000 பேருக்கு ப்ரோ. 5000த்துக்கும் கம்மியா தான் குத்துக்கிறாங்களே இப்ப. 5000 பேர் கேட்டீங்க. 1,00,000 பேர் வராங்கன்னா பாத்தியா? அதுதான் ப்ரோ எங்க தப்பு தான் ப்ரோ. 5000 பேர் குத்துருக்கலாம்ல. நீங்க கம்மியா குத்தீங்க. 5000 பேரு கீழே. நான் கேட்டது 5000 பேர் தான். நீங்க 10,000 கேட்டிருக்கலாம்ல. உங்களுக்கு 5000 பேர் நீங்க ஏன் கேக்குறீங்க? ப்ரோ அதான் பாஸ் கொடுத்து வராங்க. 5000 பேர் பாஸ் கொடுத்துருக்காங்க. 1,00,000 பேர் அப்ப உள்ள வராங்கன்னா அப்ப பாஸ் பிளாக்ல விட்டாங்க. பாஸ் பிளாக்ல விக்கல ப்ரோ. எங்க அண்ணனை பாக்கிறதுக்கு வராங்க. நீங்க தான் கொடுக்க மாட்டீங்க. கொடுக்கல. கொள்கை தெரியல உங்களுக்கு எதனா தெரியுமா? அது எனக்கு தெரியாது ப்ரோ. சாரி. ஓட்டு போட தெரியும். ஓட்டு போடுவோம் ப்ரோ. ஓட்டு போடுவேன். எனக்கு கொள்கை அந்த இதுலாம் தெரியாது. தளபதி தான் தெரியும். எனக்கு அதுதான் எல்லாரும் கேக்குறாங்க. கொள்கை தெரியுமா? கொள்கைலாம் எனக்கு தெரியாது. எங்க அண்ணனை தான் தெரியும் எனக்கு. நீங்க ஓட்டு போடுங்கன்றீங்க. இப்ப நான் டிஎம்கே ஓட்டு போறேன். என்ன பண்ணாரு சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுவாரு? எங்க அண்ணன் பண்ணுவாப்புல. எங்க அண்ணன் பண்ணுவாரு. எல்லாமே பண்ணுவாரு ப்ரோ. என்ன இது பிரச்சனை இந்த இதுலாம் நினைச்சுல பிரச்சனைலாம் நினைச்சுல அந்த இந்திக்காரங்க 4 பேர் வெட்டினானு ஒருத்தர் வெட்டினானு இந்திக்காரன் அதெல்லாம் எங்க அண்ணா தடுப்பாரு ப்ரோ. அறிக்கை உள்ள ப்ரோ. இவரு 5000 ரூபாய் பட்டான்னு போட்டா போல. இருங்க ப்ரோ நான் பேசிடுறேன். இருங்க ப்ரோ 5000 ரூபாய் போட்டு 5000 ரூபாய் பட்டான்னு போட்டா போல. எங்க அண்ணா போட முடியல. ஏன்னா அவரு சிஎம் ஆகல. எல்லாம் இவரு கை காசு போடல. ஏன்னா நம்ம காசு தான் போறா போல. கை காசா இவரு கை காசு போட்டா நான் ஒத்துப்ப டிஎம்கே தான் கெத்தின்ட்டு. ஆனா இவரு கை காசு போட்டேன். எங்க அண்ணன் கரெக்டா சொன்ன போயிருக்கு. அதான்